The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதை நாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது என்றும் அவர் பதிவினை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதை நாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி உள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்ற கேள்வியினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், உதயநிதி ஸ்டாலினுடைய பதிவை நீங்க பதிவு செய்யலாம். மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் மத்திய அரசு. எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் கொடுக்கும் இடத்தில் நாங்கள் பெரும் இடத்திலும் இருப்பதாக நினைத்து தலைக்கணம் காட்ட வேண்டாம் என்று தமிழ்நாடு பொறுக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்றும் சொல்லியிருக்கிறார். மொழி இன உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது. எங்கள் இடுப்பில் கொள்கை எனும் வேட்டி ஏறிய பிறகுதான் தோளில் பதவி எனும் துண்டு வந்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் என்று பேசுவதாக மத்திய அமைச்சர் சொல்லியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தனது அந்த சமூகதள பக்கத்தில் சொல்லியிருக்கிறார். திமுக தொடர்ச்சியாக நேற்றைக்கு இந்த விவகாரத்தில் அன்பில் மகேஷ் ஒரு அண்ணாவுடைய வீடியோவை போட்டு பதிவு செய்தார். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் தனது கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலினும் தெரிவித்திருக்கார். தொடர்ச்சியாக திமுக பாத்தீங்கன்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துதான் ஆட்சிக்கு வந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த மொழி போராட்டத்தை கையில் எடுத்து வந்தது. ஆனால் அப்போது இருந்த வீரியம் தற்போது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காலை அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க, அவங்க படிக்கிற பசங்க ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி தராங்களா அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. எனவே இது அடுத்த கட்ட ஒரு விவாத பொருளாக இந்தி குறிப்பாக மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி வருகிறது. பிற மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஒத்து இருக்கக்கூடிய கேரளா, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களாகக்கூடிய கேரளாவில் கம்யூனிஸ்ட் தான் அங்கேயும் இந்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் அங்கேயும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை மற்ற மாநிலங்கள் குறிப்பாக திமுகவுக்கு எந்த அளவிற்கு கருத்து ரீதியாக உதவும் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ராதா, மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார். இதற்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இது தொடர்பாக முதலமைச்சரோடு ஆலோசனை செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும். நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமா என்ன என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் கூறியிருந்தார். அடுத்த கட்டமாக தமிழக அரசு சார்பா என்ன பண்ண போறாங்க? சென்றாலும் உடனடியாக தீர்வு கிடைக்குமா என்று தெரியவில்லை. என்று சொன்னால் நீட் விவகாரத்தை பொறுத்தவரை இப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் நீட்ல விலக்கு கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் அது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அந்த மசோதா தற்போது குடியரசுத் தலைவருடைய பரிசீலனையில் இருக்கிறது. எனவே கல்வியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மத்திய பட்டியலில் இருக்கிறது, அதாவது 2 பொதுப்பட்டியலில் இருக்கின்றது. எனவே பெரும்பாலான அதிகாரங்கள் மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசுக்கு தான் அதிகம் இருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்திலிருந்து இது போன்ற பாலிசி சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி. எனவே இது குறிப்பாக அவர் நீதிமன்றத்தில் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் பாதிக்கப்படுவது என்னவோ மாணவர்களும் ஆசிரியர்கள் தான். இதனால் அவருடைய கல்வி பாதிக்கப்படுவது 2000 கோடி ரூபாய் என்பது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2200 மிகப்பெரிய தொகை. இதனால் ஆசிரியர்களுக்கு பல இடங்களில் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ராதா, நிச்சயமாக ரமேஷ், தமிழக அரசு இந்த நிலையில எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only
Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.